திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சென்னை விட்டு கிளம்பி போய் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர், ஒரு மிகப்பெரிய, இது என்ன சொல்லுவோம்னா அரசு கொலைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தினால இந்த அரசாங்கம் ஒரு சரியான நிர்வாகம் இல்லாதனால இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 உயிர்களை நாம் அப்பாவி உயிர்களை பலி கொடுத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்களுடைய சிகிச்சை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் தமிழக அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். இந்த அமைச்சர் அவர்கள், இந்த துறையினுடைய அமைச்சர் அவர்கள் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். இவ்வளவு பேர் 50 பேர் இறந்த பிறகு கூட ஒரு கள்ளச்சாராயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கமாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அதே பக்கத்தில் மரக்காணத்தில் கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டார்கள். அப்போ அதிலிருந்து கூட பாடத்தை பாடம் அவர்கள் ஒரு கற்க முடியவில்லை. அதிலிருந்து நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதில் பல பேர் சொல்கிறாங்க இது திமுக காரங்க சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று. அந்த ஒரு குற்றவாளி வீட்டில் திமுகவினுடைய படங்கள் எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க ஒரு அதிகாரி கூட சொல்லியிருக்கிறார், அவர் அந்த பகுதியிலிருந்து கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தான் விருப்ப ஓய்வு கூட பெற்றிருக்கிறார் என்று சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒரு தீவிர விசாரணை செய்து இதற்கு துணை போன அதிகாரிகள் யார், அவர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் யார் திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய முக்கிய அவர்கள் மேலே உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் மக்களிடத்தில் பொதுவாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் காலையிலே சொல்லிட்டேன், இது திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தினால அவர்கள் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். அது நல்லது கெட்டதுன்றது நான் சிலர் காம்பன்சேஷன் கொடுக்கணுன்றாங்க, சிலர் கொடுக்கக்கூடாதுன்றாங்க. நான் அந்த இதுக்கு போகலை. பாதிக்கப்பட்டிருக்கிறார், விக்டிமாக இருக்கிறார்கள். அந்த விக்டிமுக்கு காரணம் அந்த அரசாங்கம். அதனால் அந்த அரசாங்கம் அந்த இழப்பீடை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கிறது. கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் சாராய கடைகளே மூடுவோன்னு சொன்னாங்க, அதாவது டாஸ்மாக் கடைகளை. ஆனால் அவங்க படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை அதிகம் தான் படுத்தியிருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸ் இருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கிறார்கள். நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்கள், ஒவ்வொரு ஊர்லேயும் இளம் விதவைகள் 20 பேர் 30 பேர் சிறந்த கிராமத்தில் கூட இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேதனையான ஊரில் தான் நாம் சூழலில் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சர்வதேச யோகா தினம். நல்ல யோகா கலையை எல்லா ஸ்கூல்லையும் கம்பல்சரி பண்ணணும். நல்ல இந்த மாரல் கிளாஸ் எல்லாம் நம்ம இருக்கும்போது சின்ன வயசில் அந்த மாரல் கிளாஸ் எல்லாம் இருந்தது. இப்போ அந்த மாரல் ஸ்டடீஸ் எல்லாம் கூட இல்லை. அதெல்லாம் கொண்டு வர வேண்டும். ஒரு எத்திக்கல் லைஃப் மக்கள் இந்த வருங்கால சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதனால் இந்த அரசாங்கம் உடனடியாக இந்த யோகா கலையை அனைத்து கிராமங்களுக்கும் அனைத்து பள்ளிகளிலுமே நடைமுறைப்படுத்த வேண்டும். மக்கள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இவர்கள் என்ன சேவை செய்து மக்கள் செத்துட்டாங்கன்னா அங்கே இவர்கள் எந்த ஆட்சி யாருக்காக நடத்த போகிறார்கள்? சட்டமன்றத்தில் கூட எதிர்கட்சி எல்லாருமே கள்ளக்குறிச்சி பேச விடாம எல்லாத்தையும் அது ஜனநாயக ஒரு இவ்வளோ பெரிய சம்பவம், அதை பற்றி பேச விடலன்னா கூட அது என்ன அர்த்தம்? ஜனநாயக முறைப்படி சட்டமன்றத்தில் அவர்கள் இப்போ பேச எதிர்கட்சிகள் கேட்குறாங்க. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமை அந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது. அந்த பேசுவதற்குள்ளே அவர்கள் தயங்குகிறார்கள். அந்த சட்டமன்றத்தில் பேசுறது கூட அவர்களுக்கு மனமில்லை. அந்த ஒரு ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை என்பது தான் இதை காட்டுகிறது. நீலகிரி, குறிப்பாக ஊட்டி சட்டமன்ற பகுதியை சார்ந்த, குறிப்பாக ஊட்டி நகர் வாழும் பெரியோர்களே, மேடையில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளே, கூட்டணி கட்சி சகோதரர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, பெருமக்களே, பொதுவோர்களே, ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அருமையான மாலை வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பது, உங்களிடத்தில் கலந்து பேசுவது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அதுவும் இவ்வளவு குளூரில், உங்களுக்கெல்லாம் குளூரில், எனக்கு குளூரில் நான் சால் போத்திட்டேன். சகோதரர்களே, ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்றைக்கு நம்மளுடைய பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் நமக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைத்து வாக்காளர்களுக்கும், வாக்கு செலுத்தாதவர்களுக்கு கூட நன்றி சொல்வது நம்மளுடைய கடமை. ஏன்னா நம்ம திமுக இல்லை ஓட்டு போடையான்னு கேட்கறது, நம்ம அப்படி கேட்க மாட்டோம்.
நாம் அனைவரையும் ஒருவராக சமமாக பார்ப்பது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மை, அவர்களுடைய நேச்சர். அதனால் நம்ம அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு, நம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதையை இந்த நாட்டில் எடுத்து சென்றார். அந்த வளர்ச்சியை சென்று நாம் மக்களிடத்தில் வாக்கு கேட்டோம். நாம் ஒவ்வொருவருமே இங்கே இருக்கிற ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் 3 மாதங்களாக வீட்டுக்கு போகாமல் சோறு தண்ணி இல்லாமல் மிக கடுமையாக நம்முடைய பணியை செய்தோம். மோடிஜி அவர்கள் கொடுத்த பணியை, மோடிஜி அவர்களுடைய திட்டங்களை மக்களிடத்தில் எடுத்து சென்றோம். தாமரையை மக்களிடத்தில் எடுத்து சென்றோம். நாம் ஒவ்வொருவரும் அயராது உழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். என்னன்னா, நாம் இன்னும் அதிகமாக அவர்களிடத்தில் பணி செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கிறார்கள். நமக்கு வாக்களித்து வெற்றி பெற முடியவில்லைன்னு காரணம் என்ன? மக்கள் இன்னும் நாம் அதிகமாக மக்களிடத்தில் செல்ல வேண்டும், இன்னும் மக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதனால் நாம் மக்களிடத்தில் இன்னும் அதிகமாக, இதை விட இன்னும் வேகமாக பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். மூன்றாவது முறையாக பிரதமராக ஆட்சி அமர்ந்திருக்கிறார்கள். அதில் நமக்கு ஊட்டியிலிருந்து 2வது முறையாக மத்திய அமைச்சராக ஆவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். நாம் இங்கு தோல்வியை அடைந்தாலும், இங்கு வெற்றி வாய்ப்பு பெற முடியலனாலும் கூட மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜ்யசபா உறுப்பினராக்கி நமக்கு இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும், தமிழ் மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேண்டும், நீலகிரி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று நமக்கு பிரதமர் அவர்கள் அங்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் உங்கள் மூலியமாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு உங்கள் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்ல கடமைப்பட்டு, அதேபோல் நம்முடைய மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள், உள்துறை அமைச்சர் அவர்கள், அதேபோல் நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு நட்டாஜி அவர்கள், திரு BL சந்தோஷ்ஜி அவர்கள், நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், கேசவநாயன்ஜி அவர்கள் அனைவருக்கும் கூட உங்கள் மூலமாக நம்முடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு, நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், அத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள், அத்தனை தலைவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லிக்கொண்டு, சகோதரர்களை ஒன்று நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். நாம் என்ன சொன்னோமோ அதை செய்பவர்கள், சொல்வதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லும். திமுக காரன் மாதிரி நம்ம போய் பேச மாட்டோம். திமுக காரன் என்ன சொன்னா 2021 ஆட்சிக்கு வந்தோடனே தமிழ்நாட்டில் படிப்படியாக மதுவிலக்கு குறைப்போன்னு சொன்னான், படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை மூடுவோன்னு சொன்னான். ஆனால் மாறாக டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தினான். அதை விட கொடுமை, கள்ளச்சாராயத்தை திறந்து விட்டு இன்றைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டோர் அப்பாவிகள், ஏழை மக்களுடைய உயிர் அங்கு பறி போயிருக்கிறது. இதுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள், திமுகவை சார்ந்த இந்த முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களிடத்தில் பகீரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும், இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். எத்தனை பேர், 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தெருவில் நிற்கிறார்கள். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர் இன்றும் தீவிர சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இந்த துறையை, டாஸ்மாகை கையில் வைத்திருக்கிற அமைச்சர் முத்துசாமி அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு இதற்கு மக்களிடத்தில் அதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸு, ஊருக்கு ட்ரக்ஸ், ஊருக்கு கஞ்சா, கஞ்சா விற்கிறவனை தட்டி கேட்டால் அவங்கள அடிக்கிறது. இப்போ எங்கே பாதுகாப்பு இருக்கிறது? ஒவ்வொரு கிராமத்திலும் 20 பேர் 30 பேர் இளம் விதவைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எங்கு சென்றோம்? ஒரு பக்கம் திமுக மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு உலக யோகா தினம், மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுடைய உடல் ஆரோக்கியம் வேண்டும், அதற்காக உலக யோகா தினத்தை நாம் இன்று சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம், நாம் மக்களிடத்தில் அதிகமாக யோகாக்களை எடுத்து செல்வோம், மக்களுடைய மனதை ஒருமைப்படுத்துவோம், யோகா மூலியமாக இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்போம், திமுகவுக்கு சாவு மணி அடிப்போம். நாம் இன்றைக்கு இன்னும் வர இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கிறது. இங்கே இருக்கிற நம்ம தான்
உள்ளாட்சி தேர்தலில் பிரதிநிதிகளாக போகிறீங்க. பல இடங்களில் நாம் முதன்மையான இடத்தை பெற்றிருக்கிறோம். அங்கெல்லாம் நாம் கவுன்சிலர்கள் ஜெயிக்க வேண்டும். அதே போல் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்க வேண்டும். நாம் என்றைக்குன்னாலும் கூட 2029 எப்பாடுபட்டாவது கூட இங்கிருந்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திற்கு செல்லும் வரை நம்மளுடைய பணி ஓய்வில்லை. தொடர்ந்து நாம் பணி செய்ய வேண்டும். அதே போல் நாம் சொன்னோம், தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், ஊட்டியை சர்வதேச தரத்தில் சர்வதேச அரங்கில் இது ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக ஆக்குவோம் என்று அதை நாம் அனைத்து முயற்சிகளும் எடுத்து நாம் சுற்றுலாத்தலமாக ஆக்குவோம். அதே போல் ஊட்டியினுடைய இந்த நீலகிரியினுடைய அடிப்படை கட்டமைப்பை பலப்படுத்துவோம்னு சொன்னோம். அதை நாம் செய்வோம். நீலகிரியில் தேயிலைக்கு விலை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதை நாம் செய்து கொடுப்போம். அதே போல் பட்டியல் மலைவாழ் சான்றிதழ் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை நாம் செய்து கொடுப்போம். அதே போல் இங்கு ஒரு மிகப்பெரிய திரைப்பட நகரம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதை உருவாக்குவோம். ஒரு பெரிய இன்னோவேஷன் சிட்டியை கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறோம். அதை செய்வோம். ஆகையால் சகோதரர்களே, நாம் தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன சொல்லியிருக்கிறோமோ அத்தனையும் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களிடத்தில் எடுத்து சென்று நாம் நம்மளுடைய தேவைகளை, இந்த ஊட்டியை முதன்மையான டூரிஸ்ட் சென்டராக மாற்றியே தீர்வோம் என்ற அந்த உறுதிமொழியோடு நாம் அனைவரும் மக்களுடைய அன்பை இன்னும் கூடுதலாக பெறுவதற்கு நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமான்னு தெரில, நான் சுக்கா ஒரு செய்தி சொல்கிறேன். இன்றைக்கி இங்கிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு போயிருக்கிறார். அந்த பாராளுமன்ற உறுப்பினர் தலைக்கு மேலே கட்டி இருக்கிறது. 2G வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது விசாரணையில். 2G வழக்கு அப்பீல் டெல்லி கோர்ட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. அது என்னாகும் நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். அதுக்காகவும் வெயிட் பண்ணுவோம். நாம் இந்த அராஜகத்துக்கெல்லாம் எதிராக ஒரு விஷயம், ராஜா மேலே தேர்தல் அப்போ ஒரு கேஸ் போட்டாங்களா? ஒரு கேஸ் போடல. ஆனால் நம்ம மேலே தினந்தோறும் கேஸ். 24 மணி நேரம் கேமரா. நம்ம மீடியாக்கார அண்ணனை கூப்பிட்டா தான் வருவாங்க. ஆனால் கூப்பிடாமையே 24 மணி நேரம் நமக்கு மட்டும் கேமரா. பணம் எடுத்துகிட்டு போனதெல்லாம் அவங்க. நம்மக்கிட்ட பணமாக இருக்குது, நம்மக்கிட்ட அன்பு தான் இருக்குது. என்ன இருக்குது? நம்மக்கிட்ட அன்பு தான் இருக்குது. பாசம் தான் நம்ம இடத்துல இருக்குது. நம்ம இடத்துல பணம் கிடையாது. பாசம் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி. நாம் பாசத்தை கொடுப்போம், நேசத்தை கொடுப்போம். நாம் இந்த பகுதியை முன்னேற்றம் வரலும் நாம் கங்கணம் கட்டி கொண்டு மக்களிடத்தில் ஒவ்வொருவருக்கும் நம்ம எப்படி வீடாக சென்று ஓட்டு கேட்டோமோ, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் நம்ம ஓட்டு கேட்டோம். அதே போல் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று நாம் ஓட்டு போட்டவர்களுக்கு நன்றி சொல்வது நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். சகோதரர்களே, 3ஆம் தேதி வரலும் எனக்கு பாராளுமன்றம் இருக்கிறது. ஏன்னா நான் இப்போ பாராளுமன்ற துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கிறேன். அதனால் பாராளுமன்றம் முடிந்த பிறகு 4ஆம் தேதி இங்கே வர்றோம். நாம் ஒவ்வொரு அட்டிக்கும், ஒவ்வொரு காலனிக்கும், ஒவ்வொரு கிராமத்திற்கும் நாம் ஒவ்வொரு கிராமந்தோறும் செல்வோம். சென்று நாம் எப்படி கிராமமாக போய் ஓட்டு கேட்டோம்ல, அதே போல் கிராமம் போய் மக்களிடத்தில் நன்றி சொல்லி அவர்களுடைய குறைகளை தீர்ப்பதில் நாம் முதன்மையாக இருப்போம். வருங்காலம் நம்மளுடைய காலம், வருங்காலம் இங்கு தாமரை மலரப்போகிறது. நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் எப்படி 3வது முறையாக ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை கொடுக்கிறதுக்கு இன்றைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அவருக்கு வலு சேர்க்கும் விதமாக நாம் நம்முடைய அரசாங்கத்தின் திட்டங்களை மக்கள் மத்தியில் எடுத்து செல்வோம். நாம் ஒரு நியாயமான, நேர்மையான அரசியலை முன்னெடுத்து செல்வோம் என கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.